இல்லை நம்ம எடுத்தோம் எண்ணெய் தெரிவிட்டு அப்படி என்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போறீங்களா? இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் 65 எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்து கழுவி வச்ச சிக்கன் எடுத்துட்டு அது தலையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது கூட வாங்கி வச்ச இந்த சிக்கன் 65 மசாலா போட்டு அது கூட கரம் மசாலா காரத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கார்ன்ஃப்ளவர் மாவு அதை போட்டு அது கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் அதுவும் பசும் தயிராக இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டு ஒரு கிளறு. அப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கருவேப்பிலை எடுத்து உருன்னு உருவி அதை நுணுக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்து புளின்னு புளிஞ்சு மறுபடியும் ஒரு கிண்ணதுக்கப்புறம் அடுப்பு தூக்கி வச்சு நெருப்பை கொளுத்தி அது மேலே சட்டியை தூக்கி வச்சு எண்ணெயை தூக்கி ஊற்றுனதுக்கப்புறம் என்ன சூடாகிடுச்சான்னு பார்க்கறது கையை விட்டு பார்த்துறாதீங்க. அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க சிக்கன் 65 எடுத்து அதில் போட்டிங்க. அதுலேருந்து வர சவுண்டு மலைச்சாரல் மாதிரி நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டை கேட்டுட்டு சிக்கனை விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா கருவி போயிடும். அதுக்கு பதிலாக அதை எடுத்து கரண்டில் எடுத்து ஆட்டுன்னு எடுத்து தட்டில் கொட்டினீங்கன்னா அற்புதமாக மறுபடியும் அந்த சிக்கன் எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா அதுலேருந்து வர வாசனைக்கு நேற்று மீந்து போன ரம்ஜான் பிரியாணி தூக்கிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி வந்து உட்காந்துறானுங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டு சிக்கன் 65 எடுத்து போய் அவங்கள்ட்ட கொடுத்தா நமக்கு தரமா எல்லாத்தையும் அவங்களே தின்றுவானுங்க. இது மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.